Hey everyone, welcome to Trends Atelier. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட கிளாஸ் எல்லாமே வந்து ஐ திங்க் கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு நம்ம சேனலில். ஸோ நான் இப்போ வியூஸ் போகுது அப்படிங்கும்போது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது. வீடியோ போடுறது வந்து ஒரு நல்ல ஒரு திங்ஸ், அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டிச்சஸை நம்ம சொல்லி கொடுக்குற விதம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ரொம்பவே கிளியர் கட்டாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் தான் போடணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது வியூஸ் போக போக. ஸோ ஆக்சுவலி நான் நினைக்கல, ஜஸ்ட் ரேண்டமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது போடுறதுக்கு. பட் இது கொஞ்சம் ஓகேவாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இப்போது இந்த இதுக்கு மேலே வரப்போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாஸ் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சோட பேர் என்னென்னா ஃப்ளாட் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ இதோட பேர்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ளாட்டாக ஃபில்லிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபில்லிங் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்டிச்சு, அதாவது எங்கேயுமே கேப் இல்லாமல் மொத்தமாக ஃபில் பண்ணி போடுற மாதிரியான ஸ்டிச் தான் இது. ஸோ அதுக்கு நான் இப்போ போட்டுட்ருக்க மாதிரி பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட்டுட்டு, ஸோ பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சர்க்கிள், ஸ்கொயர், இல்லை ரெக்டாங்கிள், இது ஆக்சுவலி இது ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நான் போடுற மாதிரி ஃபில் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னென்னா மேலே போட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் ஸ்டிச், அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச். ஓகே, ஸோ மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம், அண்ட் கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச். ஓகே, இதை வந்து நிறைய இமேஜஸில் நான் இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறமா ட்ரேசிங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு நான் ட்ரேசிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு இமேஜஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நடுவில் வந்து சில்க் த்ரெட் எப்பயுமே போடும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும், ஒரு நீட்டாக இல்லாத மாதிரி. இல்லை அதுக்கு பேர் வேறு என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சரியாக போடாத மாதிரியே ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேவா? இப்போது நிறையா எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் போட போகிறீங்க ஒரு ப்ளவுஸில், சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் மொத்தம் ஒர்க்கும் இருக்க போகுது. நான் வந்து பீட்ஸே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன கற்றுருந்துருக்கணும் அப்படின்னா, ஒரு சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹேண்டில் பண்ணி எப்படி நீட்டாக ஒரு டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்றத எல்லாமே நீங்கள் வந்து கற்றுருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைனை, சில்க் த்ரெட் டிசைன்ஸை வச்சு நீங்கள் போடணும் ஆக்சுவலி. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு நீங்கள் டிசைன் போட்டு பழகுங்க. அண்ட் பயந்துட்டு எனக்கு வரலன்னு போடாமையும் இருக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் போட தான் பழக தான் எல்லாமே வரும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி மோட்டிவ் டிசைன்ஸ் எல்லாமே எடுத்து அதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களாக வந்து ஒரு ப்ளவுஸில் ஒரு குட்டியாக ஒரு டிசைனை போட்டு நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் போடுறதுக்கு வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே இனிஷியலாக வந்து உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இது எல்லாமே சொல்லித்தரது. ஸோ இதோட நிப்பாட்டாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மோட்டிவ் டிசைன்ஸு இல்லை கொஞ்சம் பெரிய டிசைன்ஸாகவே இருந்தாலும் அதை எடுத்து அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன ஆகும், நமக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து பழகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ரொம்ப பொறுமையாக போடுங்க. எடுத்தோடனே வந்து ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப பொறுமையாகவே போட்டு பழகுங்க. ஸோ நமக்கு என்ன முக்கியமாக வேணும், ஒரு டிசைன், ஒரு ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் நமக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் போதும், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் போடணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து போக உங்களுக்கு தானாகவே வரும். நீங்கள் எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக நான் போட்டு முடிக்கணும், இல்லை ஒருத்தவங்களோட நீங்கள் டேரக்ட் கிளாஸ்லலாம் போய் அட்டன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்க வந்து இவங்க ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க, நானும் ஃபாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஃபினிஷிங் தான் வந்து பேசும். ஓகேவா? உங்களோட
டிசைனு. அண்ட் டிசைனை சூஸ் பண்ணும்போதுமே வந்து யூனிக்காக சூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் போடுற டிசைனே வந்து நீங்கள் போடணுன்னு கிடையாது. யூனிக்காக சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட நீங்களே வந்து தனியாக தெரிவிங்க. உங்கள் டிசைனும் சரி நீங்களும் சரி தனியாக தெரிவிங்க. 10ஓட 1 இருக்காமல் நீங்கள் வந்து தனியாக நின்று எல்லாமே, அதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகே, டக்கு டக்குன்னு போடணும், நான் இதை வந்து இந்த டிசைன் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீட் ஃபினிஷிங் இருக்கணும். அண்ட் நடுவில் இந்த பிசுறு வர்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் த்ரெட்டு கட் ஆகக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் விஷயமா சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும். எப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, நான் இங்கே பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளோட கிளாத்து தெரியாது. ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் போடணும். தள்ளி போட்டிங்கன்னா அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த கிளாத் எல்லாமே வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து ஃபில்லிங்காக இருக்காது. ஸோ இதுக்கு தான் ஃபில்லிங் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்டிச்சஸ் எப்பயுமே பக்கத்தில் போட்டு பழகுங்க. ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 2 தான். ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது இது மட்டும்தான். ஸோ இதை மட்டும் பண்ணிவிட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சை போட்டு பார்த்துட்டு அண்ட் சின்ன டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே அண்ட் ஆல்சோ டிசைன்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரையாதீங்க. தயவு செஞ்சு வரையாதீங்க. ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஷேப்ஸ் வராது அண்ட் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. நல்லா நீங்கள் வந்து ஒரு ஃபோன்லேருந்து ட்ரேஸ் பண்ணி கூட நீங்கள் வரைஞ்சி பழகலாம். ஓகே, ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் என் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிரைடோட ட்ரெஸ்ஸு வந்து போட போகிறோம் அப்படின்னா அதோட ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.